தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ பாண்டிச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்டாக் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் க்ளோசிங் டேட் செகண்ட் ரவுண்டுக்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் டேட் வந்து வருகிற 12ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட்லாம் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் 3 பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த 3 பிரைவேட் காலேஜஸில் 2 காலேஜஸ் மைனாரிட்டி காலேஜஸ். மைனாரிட்டி சீட்ஸ் வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்லேயே தான் செகண்ட் ரவுண்டில் கண்டினியூ ஆகும். தேர்ட் ரவுண்டில் தான் அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். வேறஸ் மணக்குள விநாயகர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வருது. இந்த மணக்குள விநாயகரில் 117 சீட். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அங்கே அதனுடைய டோட்டல் சீட்டில் மெஜாரிட்டி 90% ஆஃப் சீட்ஸ் வந்து அன்ஃபில்டாக தான் வேக்கண்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அதே சூழ்நிலை தான் இப்போவும் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் செகண்ட் ரவுண்ட் பாண்டிச்சேரியில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் ஆல்ரெடி உங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டைம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தமிழ்நாட்டில் டியூஷன் ஃபீஸ் அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 15 லட்சம் ரூபா. பாண்டிச்சேரியில் அங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 16 லட்சம் ரூபா. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு விட 1 லட்சம் அல்லது 2 லட்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம்.